ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் பிரெஸ்ட் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு கோழியோட பிரெஸ்ட் பார்ட் மாத்திரம் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம கடையில் சொன்னோம்னா அவங்க அப்படியே போன்லெஸ்ஸாக அப்படி உரிச்சு கொடுப்பாங்க. இப்போ ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட் தேவையான அளவு, டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், டூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட், ஹாஃப் லெமன், இதையும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க சீடை எடுத்துட்டு. இப்போ இந்த லெமன் ஸ்க்வீஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கைவிட்டு இந்த எல்லாத்தையுமே இதை நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம வந்து இப்போது சிக்கன் பீசஸில் நம்ம வந்து கோட்டிங்காக கொடுக்க போகிறோம் வந்து. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் இந்த கர்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னாவே இந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து சிக்கன் பீசஸ் எல்லாமே வந்து சிக்கன் பிரெஸ்ட் பீசஸை இந்த மாதிரி லாங் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்னமாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சிக்கனோட பிரெஸ்ட் பீசஸை. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக இதில் எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்விஸ்ட் பண்ணி இந்த மசாலா எல்லாம் ஃபுல்லாக டோட்டலாக நம்ம அப்ளை பண்ணணும். அந்த மசாலா கையில் நிறையா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதுக்கு நல்லா அப்ளை பண்ணுங்கள், கோட்டிங் கொடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக நீங்கள் சிக்கன் பீசஸை கோட்டிங் கொடுங்க. நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரியே இதையும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு பீஸ் இப்போ எடுத்து அதே மாதிரியே நீங்கள் கோட்டிங் கொடுங்க. இந்த மெத்தடில் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மேரினேஷன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த எல்லா பீசஸ்க்கும் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மேரினேஷன் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 2 ஹவர்ஸாவது இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து மேரினேட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இதை நான் வந்து ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். எப்போ தேவையோ நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃப்ரீசரில் போட்டுருங்க. அன்றைக்கே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தோசை கல்லில் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ தோசை கல் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த தோசை கல்லில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போர் பண்ணிவிட்டு இதை அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்லோ பை ஸ்லோவாக இந்த சிக்கன் பிரெஸ்ட் பீசஸ்லாம் வந்து இந்த கல்லில் வைங்க. இதை வந்து நம்ம மூடி போட்டு தான் வேக வைக்கணும். ஸோ நான் வந்து இந்த கல்லுக்கு 2 பீசஸ் தான் எனக்கு கொள்ளும். ஏன்னா நான் லாங்காக கட் பண்ணியிருக்கேன்ல, அதனால். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது சிம்லே வேகட்டும். 5 மினிட்ஸ் சிம்மில் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக நீங்கள் எதை திருப்பி போடுங்க. வந்து ஏற்கனவே நான் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் இருந்தனால அந்த இஞ்சி பூண்டு காரம் எல்லாமே அந்த சிக்கன் பீசஸ்குள்ளே நல்லா இறங்கிருச்சு. ஸோ சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டிருக்கோம். இதுவும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வேகட்டும். டோட்டலி இப்போ இந்த 2 பீஸ் வேகிறதுக்கே சிம்மில் வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் எடுக்கும்.
ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். நமக்கு டேஸ்ட்டு நல்லா தந்தூரி சிக்கன் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரெசிபி. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, கலர்லாம் சேஞ்ச் ஆகி. இப்போ நான் வந்து இதை பிளேட்டில் எடுக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் கோட் பண்ணியிருக்கோம்ல இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு, ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து ஒரு சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நீங்கள் ரா ஆனியன் இல்லைனா வந்து க்ரீன் சட்னி, கெச்சப் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இதில் 2 பீசஸ் சாப்பிட்டீங்கன்னாவே நல்லா ஃபுல்ஃபில்டாக இருக்கும். நல்லா ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும்.